நம்ம எல்லாத்துக்குமே ஐப்பசி மாதம் மட்டும்தான் தீபாவளி வரும். ஆனால் மதுரைக்காரங்களுக்கு மட்டும் சித்திரை மாதமும் சேர்ந்து தீபாவளி வருது. கள்ளழகர் ஆற்றுல இறங்குற அந்த ஒரு விழாவை ஊரே சேர்ந்து ரொம்ப விமரிசையாக கொண்டாடுவாங்க. கள்ளழகர் ஆற்றுல இறங்குற அந்த 10 நாளுமே ஊரே கோலாகலமாக இருக்கும். மதுரை மட்டும் இல்லாமல் அதை சுற்றி உள்ள ஊர்களில் இருந்து குடும்பத்தோடு சேர்ந்து சுமார் 10 லட்சம் பேர் இந்த திருவிழாவுக்கு வருவாங்களாம். முதல்ல இந்த திருவிழாவை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி அழகர் மலையை பற்றி பார்க்கலாம். மதுரைக்கு வடக்கில் சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த அழகர் மலை. மலை பார்க்கறதுக்கு காலை வடிவில் இருக்கிறதுனால அந்த மலைக்கு விருஷபாத்ரி அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது. தாம் மேலே ஏவி விடப்பட்ட சாபத்தினால யமதர்மன் இங்கே உள்ள பெருமாளை நோக்கி தவம் இருக்கிறாங்க. அவங்க தவத்தை கண்டு மனசு இறங்கின பெருமாள் அவங்களுக்கு சாப விமோசனம் கொடுக்குறாங்க. அப்போது யமன் எனக்கு நீ பண்ண மாதிரியே இங்கே உள்ள பூலோக பக்தர்களுக்கும் நீ அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால பெருமாள் இங்கே குடியிருக்கிறதா புராணம் சொல்லுது. இந்த கோயிலுமே இல்லாத சிறப்பம்சம் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கள்ளழகராக எழுந்தருளி இருக்கிற சுந்தரராஜ பெருமாளோட கையில் சங்கு சக்கரம் வில் வாள் கதை இந்த 5 பஞ்சாயுதங்களோட காட்சி தராங்க. இங்கே உள்ள பெருமாளோட கையில் உள்ள சக்கரம் எப்போதுமே புறப்பட தயாராக இருக்கும். பக்தர்களுடைய குரல் கேட்டோன்னே சிறிது நேரம் கூட தாமதிக்காமல் அவங்க துயர துடைக்கிறதுக்காக ஓடி வருவாங்க பெருமாள். இதனால இங்கே உள்ள பெருமாள் கையிலுடைய சக்கரம் பிரயோக நிலையில் எப்போவுமே இருக்கும். இங்கு மூலவர் கடத்தபடியாக ரொம்ப முக்கியமானவங்க தான் சோலைமலை கரசர் அப்படின்னு அழைக்கப்படுற உற்சவர். அபரஞ்சி அப்படிங்கிற அரிய வகை தங்கத்தால் ஆனவங்க தான் இந்த சோலைமலை கரசர். அபரஞ்சி அப்படின்னா தேவலோக தங்கம் அப்படின்னு பொருள். இதனால இங்கே உள்ள பெருமாளுக்கு தேவலோக பெருமாளை பூஜை பண்ணப்படுது. அபரஞ்சி தங்கத்தினால் ஆன பெருமாள் மொத்தம் 2 இடங்கள்ல தான் இருக்குது. ஒன்று கள்ளழகர் கோயிலில், இன்னொன்று திருவனந்தபுரத்தில் உள்ள அனந்த பத்மநாத சாமி கோயிலில். அழகர் எதுக்காக ஆற்றுல இறங்குறாங்கன்னு தெரியுமா? சுதபஸ் அப்படிங்கிற முனிவர் நூபுர கங்கையில் நீராடிட்டு பெருமாளை நோக்கி தவம் இருக்கிறாங்க. அப்போ அந்த வழியாக துர்வாச மகரிஷி தன் பரிவாரங்களோட வராங்க. பெருமாளை நினச்சிட்டு இருந்ததுனால சுதபஸ் ரிஷியை கவனிக்கலை. இதனால ஆத்திரம் அடைஞ்ச ரிஷி மண்டு கோ பவ, அதாவது நீ தவளையாப்போ அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்குறாங்க. உடனே தவளையாக மாறின சுதபஸ் சாப விமோசனத்துக்காக வழி கேட்குறாங்க. அதற்கு துர்வாச மகரிஷி, நீ விவேக நதின்னு அழைக்கப்படுற வைகை நதிக்கரையில் தவம் செஞ்சுக்கிட்டு பௌர்ணமிக்கு மறுநாள் கள்ளழகர் உனக்கு சாப விமோசனம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சுதபஸ் முனிவருக்கு சாப விமோசனம் கொடுக்கறதுக்காக தான் கள்ளழகர் மதுரைக்கு வந்துட்டு போனதா புராணம் சொல்லுது. சித்ரா பௌர்ணமிக்கு 4 நாளைக்கு முன்னாடியே சித்திரை திருவிழா தொடங்கிறது. முதல் 2 நாட்கள் கோயிலில் இருக்கிற அழகர் 3ஆவது நாள் மதுரைக்கு கிளம்புறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் அழகர் கோயிலிருந்து கிளம்பி அலங்காநல்லூருக்கு போய் குதிரையில் அவங்கள ஏற்றி வச்சுட்டு அவங்களுக்கு தேவையான அலங்காரம் செய்வாங்க. அழகருக்கு அலங்காரம் பண்ணுற ஊர் அப்படிங்கிறதுனால அலங்கார நல்லூராக இருந்து இப்போ அலங்காநல்லூர் அப்படின்னு மாறி இருக்கு. மதுரையிலேருந்து தேனூருக்கு போய் அழகர் ஆற்றுல இறங்கினதுக்கு அப்புறமா வண்டியூருக்கு போய் தவளையாக மாறி இருக்கிற மண்டூர முனிவருக்கு சாப விமோசனம் கொடுக்குறாங்க. இதனால ஆரம்பத்தில் மண்டூர் அப்படின்னு அழைக்கப்பட்டு அதுக்கப்புறமா மண்டியூரமாகி இப்போ மண்டியூர் அப்படிங்கிற பேரில் இருக்குது. கொண்டையில் குத்திட்டி, கையில் வளைதடு, இடுப்பில் ஜமதாடு அப்படின்னு பலவிதமான ஆயுதங்களோடு மதுரை நோக்கி புறப்படுறாரு கள்ளழகர். அழகர் மலையிலிருந்து தங்கப்பல்லக்கில் இறங்கும்போது வழிநடுக பக்தர்கள் 500க்கும் மேற்பட்ட மண்டகப்படிகளில் அவங்களுக்கு ஆசி வழங்கிட்டு 4ஆம் நாள் இரவு தல்லாகுளம் பெருமாள் கோயிலில் தங்குறாங்க. அதற்கு முன்னதாகவே மதுரை எல்லையான 3 மாவடியில் மக்கள் அழகரை எதிர்நோக்கி அழைக்கிற எதிர் சேவை நிகழ்ச்சி ரொம்பவே களகட்டுது. 4ஆம் நாள் தல்லாகுளம் பெருமாள் கோயிலில் அழகருக்கு அபிஷேகம் நடக்கும். அபிஷேகத்துக்கு தேவையான தீர்த்த நீர் நூபுர கங்கையிலிருந்து தலைச்சுமையாக கொண்டு வரப்படுது. அபிஷேகம் முடிஞ்சதுமே அழகருக்கு அலங்காரம் நடக்கும். அலங்காரத்துக்கு தேவையான உடைகளும் அலங்கார பொருட்களும் ஒரு பெரிய மரப்பெட்டிக்குள்ளே இருக்கும். அந்த மரப்பெட்டிக்குள்ளே வெள்ளை, மஞ்சள், பச்சை, சிகப்பு, ஊதா இந்த கலரில் வண்ண பட்டுப்புடவைகள் இருக்கும். அபிஷேகம் முடிஞ்சதுமே தலைமை பட்டர் அந்த பெட்டிக்குள்ளே கையை விட்டு எந்த கலர் பட்டுப்புடவை எடுக்கிறாங்களோ அந்த கலர் பட்டுப்புடவை தான் அழகர் அன்னைக்கு அணிஞ்சிருப்பாங்க. அழகர் ஆற்றுல இறங்கும் போது என்ன கலர் பட்டுப்புடவையில் இறங்குறாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல அந்த வருஷம் நல்லது கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. பச்சை கலர் கட்டிட்டு வந்தால் நாடு செழிப்பாக இருக்கும். சிகப்பு கலர் கட்டிட்டு வந்தால் அந்த வருஷம் போதிய விளைச்சல் இருக்காது, நாட்டில் பேரழிவு உண்டாகும். வெள்ளை கலரும் ஊதா கலரும் கட்டிட்டு வந்தால் நாடு இடைப்பட்ட நிலைமையில் இருக்கும். மஞ்சள் கலர் கட்டிட்டு வந்தால் அந்த வருஷம் ஏதாவது மங்களகரமான நிகழ்வு நடக்கும் அப்படின்ட்டு ஐதீகம் இருக்குது. 5ஆம் நாள் பௌர்ணமி அன்று அழகர் ஆற்றுல இறங்குற வைபவம் நடக்கும். தல்லாகுளத்திலிருந்து அழகர் கிளம்புன உடனே தண்ணீர் பீச்சுற வைபவம் ஆரம்பமாயிரும். அந்த காலத்தில் அழகர் வர்றதுக்காக புதிதாக பாதை அமைச்சிருந்தாங்க. அந்த பாதையிலேருந்து தூசி கிளம்பக்கூடாது அப்படின்றதுக்காகவும் வெப்பத்தை தணிக்கிறதுக்காகவும் தண்ணீர் பீச்சுற வைபவத்தை பழக்கத்தில் வச்சுருந்தாங்க. காலப்போக்கத்தில் அந்த தண்ணீர் பீச்சுற வைபவம் ரொம்பவே முக்கியமானதாக மாறிடுச்சு. அழகர் ஆற்றுல இறங்கி வண்டியூருக்கு போகிற வரையாவே இந்த தண்ணீர் பீச்சுற வைபவம் ரொம்பவே கோலாகலமாக நடக்கும். ஆற்றுல இறங்குற அழகரை மதுரையில் உள்ள வீரராகவ பெருமாள் எதிர்கொண்டு அழைப்பார். ஆற்றுல 2 பேருமே மாலை மாற்றி மரியாதை பண்ணுவாங்க. 5ஆம் நாள் இரவு வண்டியூருக்கு போகிற அழகர் 6ஆவது நாள் காலையில் களைப்பு நீங்குவதற்காக சந்தன அலங்காரம் பண்ணிட்டு வண்டியூரில் உள்ள பெருமாள் கோயிலை வலம் வருவாங்க. அதுக்கப்புறம் சர்ப்ப வாகனத்தில் தேனூர் மண்டபத்தை நோக்கி புறப்படுவாங்க. இந்த தேனூர் மண்டபம் வைகை ஆற்றுக்குள்ளே திருமலை நாயக்கரால் கட்டி கொடுக்கப்பட்டது.
தேனூர் மண்டபத்தில் தங்கக்கரட வாகனத்துக்கு மாறும் அழகர் மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் கொடுக்குறாங்க. தேனூர் மண்டபத்திலிருந்து ராமராயர் மண்டகப்படி மண்டபத்துக்கு 6ஆம் நாள் இரவு வந்து சேர்றாங்க. அன்னைக்கு நைட்டு அங்கேயே தங்கி பக்தர்களுக்கு தசாவதார அலங்காரத்தில் காட்சியளித்து பரவசப்படுத்துகிறாங்க. 7ஆம் நாள் காலையில் அங்கிருந்து அனந்தராயர் பல்லக்கில் கிளம்புற அழகர் தல்லாக்குளத்தில் உள்ள சேதுபதி ராஜா மண்டபம் வரைக்கும் வருவாங்க. அன்னைக்கு இரவு அழகருக்கு அலங்காரம் எல்லாம் கலைக்கப்பட்டு பூஜோடனை நடக்கும். 8வது நாள் காலையில் பூ பல்லக்கில் மலை நோக்கி கிளம்புற அழகருக்கு வழிநெடுக பூஜை புனஸ்காரங்கள் நடக்கும். அது எல்லாமே ஏற்றுக்கிட்டு 9வது நாள் மலைக்கு போகிறாங்க அழகர். 10வது நாள் பயண களைப்பு நீங்கிறதுக்காக உற்சவ சாந்தி அபிஷேகம் நடக்குது. இந்த 10 நாள் திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் மதுரை பழைய நிலைமைக்கு திரும்புது. இத்தனை வருஷம் ஆனாலுமே நான் இது வரைக்கும் ஒரு நாள் கூட இந்த திருவிழாவை நேரில் பார்த்ததில்லை. நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்ன அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம டைம் வித் ஆர்ஜே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள்.